முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். தொழிலில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகள், எதிர்பாராத பண வரவு, மேலும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த நிறைய கருத்து வேறுபாடுகள் மேஷராசிக்கு குறையும். மேலும் ராகுவிற்கு திரிகோணத்தில் செவ்வாயும், செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகுவும் அமர்வது மெயினா லாபம், உழைப்பு, உயர்வு, வாய்ப்புகள், வெற்றி, தொழில் அபிவிருத்தி, நிறைய புது கிளைண்ட்ஸ் இவர்களை நோக்கி வருவது, எல்லா விஷயங்களிலும் இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களில் எல்லாம் எதற்காக இவர்கள் இது நாள் வரை தவம் இருந்தார்களோ, காத்திருந்தார்களோ, இவை அனைத்துமே பூர்ணத்துவம். அந்த மேஷராசி ஆணோ பெண்ணோ பலவென்று இருப்பார்கள். அப்ப என்ன ஆகும்? தேன் இருக்கிற இடத்தில் வண்டுகள் மொய்த்து கொண்டுதான் இருக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதுல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நேர்மையான நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஒத்துக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்தால் சிக்கல் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். தொழிலில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகள், எதிர்பாராத பண வரவு, மேலும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த நிறைய கருத்து வேறுபாடுகள் மேஷராசிக்கு குறையும். மாணவர்கள் மெயினா போட்டி தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இவர்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பெரிய பிரச்சனைகளை இவர்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். என்னன்னா, இவர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை விசேஷ பார்வையாக அவர் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்க்கிறார். இதனாலதான் இவர்களுக்கு தொழில்ல நிறைய புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அடுத்த கட்டத்துக்கு செல்வது, இந்த மாதிரி வரிசையாக இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படும். இதுல செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். அதுலயும் திருவாதிரை 4ஆம் பாதம் என்பது புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடிய அமைப்பு. நவாம்சத்தில் மீன ராசியில் விழுகும். மேலும் ராகுவிற்கு திரிகோணத்தில் செவ்வாயும், செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகுவும் அமர்வது மெயினா லாபம், உழைப்பு, உயர்வு, வாய்ப்புகள், வெற்றி, தொழில் அபிவிருத்தி, நிறைய புது கிளைண்ட்ஸ் இவர்களை நோக்கி வருவது. 3ஆம் இடம் செவ்வாய்னாவே சிறு பயணங்கள், டாக்குமெண்டேஷன், ஆவணங்கள் செய்வது. இப்ப நம்ம டாக்குமெண்டேஷன் செய்யறோம் அப்படின்னா ஒரு புது கான்ட்ராக்ட், பிசினஸ் பார்ட்னர், இல்லைன்னா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போவது. இதற்கு சப்போர்ட்டிவா 6ஆம் இடத்தில் புதன் நமக்கு தேவையான நிதி உதவி, பண உதவி, லோன் சாங்ஷன், கடன் வாங்குவது. அதாவது கடன் வாங்குவதுன்னா ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கி 100 ரூபாய் முதலீடு செய்வது. இது எல்லாமே நமக்கு அபிவிருத்தி. இதை தவிர இதே ஆவணி மாதத்தில் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். மெயினா பூரத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பூரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் வர்க்கோத்தமம் என்ற அமைப்பிலும், பூரம் 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் என்ற அமைப்பிலும்,
உத்திரம் 1ஆம் பாதம் புஷ்கர் நவாம்சம் என்ற அமைப்பிலும் வரும். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இதெல்லாம் ஆட்சி பலம். ஏற்கனவே ஆட்சி பலம்னாவே 100க்கு 100 மதிப்பெண். அதற்கும் மேல அப்படின்னு சொல்வதை போல் ஜோதிடத்தில் இப்பொழுது நாம் சொன்ன இந்த நிலைகள் எல்லாம் உயர்நிலை, உயர் அந்தஸ்து, உயர் பதவி. மெயினா 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் கிளியர் ஆகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு வயதை அனுசரித்து அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். இதையும் தவிர அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், அது ஒரு பேமெண்ட் வர வேண்டியதாக இருக்கலாம், டாக்குமெண்டாக இருக்கலாம், இல்ல அப்ரூவலாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம், பேமெண்டாக இருக்கலாம், எல்லா விஷயங்களிலும் இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்களில் எல்லாம் எதற்காக இவர்கள் இது நாள் வரை தவம் இருந்தார்களோ, காத்திருந்தார்களோ, இவை அனைத்துமே பூர்ணத்துவம். 5ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு கிளாரிட்டி, ஒரு விஸ்டம், குழந்தைகளுடைய அந்த நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் என்பது கண்டிப்பாக குறையும். ஒரு பாசிட்டிவிட்டி அவர்களுடைய போக்கில் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இது எல்லாமே மேஷராசிக்கு 5ஆம் இடத்தை வைத்து வருகிறது. 4ஆம் வீட்டில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், குரு உச்சம், ஹம்ச யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வீடு. இப்ப நம்மளுடைய வீட்டுல ஒரு ஒளி கிரகம், ஒரு இனிப்பு கிரகம். இதன் பெயர் சுபகாரியங்கள் நம்மளுடைய வீட்டில் நடப்பது. நிறைய சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். இவை அனைத்துமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக வரும். வீட்டுல சுபகாரியம்னாவே அது வயதை அனுசரித்து fill in the blanks. குழந்தைகளுடைய திருமணமா இருக்கலாம், இல்ல வீடு வாங்குவது, வீடு கிரயம் பண்ணுவது, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி வயதை அனுசரித்து நீங்கள் அந்த சுபகாரியங்களை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடத்தி கொள்வீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பிரதர். அதை ஏன் பிரதர் நீங்க இவ்வளவு நேரம் சொல்லல அப்படின்னா, இதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம்னு பேர். அண்ணலும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினான், கண்கள் 4ம் கலந்தனவே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நம்மை பார்க்கும் பொழுது பொதுவாவே செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாயுடைய சித்திர நட்சத்திரத்தில் ஏறப்போகிறது. ராகுவிற்கு ஒரு பக்கத்தில் திரிகோணத்தில் செவ்வாய், இன்னொரு பக்கம் திரிகோணத்தில் சுக்கிரன். இதெல்லாமே நிறைய உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்ப என்னென்னமா சொல்றாங்களே, பெஸ்டி, ஒன் டே ஸ்டாண்டு, லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் திருமணம் ஆகிறவர்களுக்கும் சரி, ஆகாதவர்களுக்கும் சரி, நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 7லிருந்து அந்த சுக்கிரனுடைய ஒரு ஒளி நம்மை பார்க்கும் பொழுது ஒரு பியூட்டி பார்லருக்கு போகாமலே அந்த மேஷராசி ஆணோ பெண்ணோ பளவென்று இருப்பார்கள். அப்ப என்ன ஆகும்? தேன் இருக்கிற இடத்தில் வண்டுகள் மொய்த்து கொண்டுதானே இருக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதுல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நேர்மையான நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஒத்துக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்தால் சிக்கல் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு. இந்த ராகு முதலில் புதனால் தூண்டப்பட போகிறார். புதன் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால், ராகுவை செவ்வாய் தூண்டுவதனால், செவ்வாய் ராகுவை தூண்டுவதனால் நிறைய வாய்ப்புகளும் லாபத்தையும் இந்த ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம் பலம் பெறுகிறது அப்படின்னாவே நிறைய லாபம் நம்மை நோக்கி வருகிறது அப்படின்னு தான் அதனுடைய உள்ளர்த்தம்.
ஏன்னா இதே லாபத்தை நோக்கி 12ஆம் இடத்தில் வக்கர சனியானது வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த 7.5 சனியோடைய தாக்கம், 7.5 சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஷராசிக்கு இருக்காது. மேலும் அந்த 7.5 சனி நீர்த்து போய்விட்டார், உச்ச குருவின் பார்வைக்கு வந்து விட்டார். அதனால் இதனால் வரை நம்மை சுருட்டிய சனி பகவான் சுருண்டு போய்விட்டார் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். இது திடீர் லாபம், நிகரற்ற லாபம், லாபத்துல ஜாக்பாட்டு, லாபத்தில் உயர்நிலை. ஆனால் இது பாதகமான லாபம் அப்படின்னு தான் சாஸ்திரத்துல சொல்கிறது. அது என்ன பாதகமான லாபம் அப்படின்னா, ஒரு 10 சேல் நடக்கும் பொழுது ஒரு 9 சேல் நல்ல சேலாக இருக்கும். 10வது சேல் சில நேரத்துல ஒரு எக்ஸ்பைரியான ப்ராடக்டோ இல்லைன்னா ஒரு எக்ஸ்பைரியான ஒரு ரிட்டையரான கான்செப்டையோ நாம் எடுத்து கொடுத்து விடுவோம். பிறகு அந்த வாடிக்கையாளர் நம்மை நோக்கி வருவார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் போரும். மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில், பயணஸ்தானத்தில், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு திருமணமான வெட்டிங் போட்டோல கூட டல்லா உருன்னு இருந்த உங்களுடைய ஹஸ்பண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு பளபளவென்று அப்படியே ஒரு யூத் மாதிரி தான் இருப்பார். அதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மாணவர்கள் புதனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது கல்வியில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, குறிப்பா ஹெல்த், வெல்த், டாக்குமெண்டேஷன், நீங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இவை அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஆவணி மாதத்தில் பொதுவாகவே சிவன் வழிபாடு மேஷராசிக்கு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும், சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகர மனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலனும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.